இன்றைய திருக்குறள் கதை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரு காலத்தில் ஒரு சிறிய ஊரில் அன்பழகன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் குடும்பம் எளிய விவசாய குடும்பமாக இருந்தது. ஆனால் அன்பழகனுக்கு புத்தகங்கள் படிப்பதில் மிகுந்த ஆர்வம். அவன் சின்ன வயதிலேயே அனைவரிடமும் கேள்வி கேட்டு நுண்ணறிவு அடைவதில் தன்னை விரும்பி வளர்த்துக் கொண்டான். ஒரு நாள் அந்த ஊரில் மன்னர் ஒரு அறிவுப் போட்டி நடத்தினார். அன்பழகன் அந்த போட்டியில் கலந்து கொண்டான். மன்னர் பல கடினமான கேள்விகளை கேட்டார். ஆனால் அன்பழகன் தன் அறிவின் மூலம் ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் சொன்னான். மன்னர் தன்னுடைய இழையவிடும் கடைசி கேள்வியை கேட்க அன்பழகன் பதில் சொன்னதும் மன்னர் மகிழ்ந்து சொன்னார், "நீ பெரும் செல்வம் கொண்டவன். காரணம், உன் அறிவுதான் உண்மையான செல்வம். இதைக் கொண்டு நீ உன் வாழ்க்கையை உயர்த்துவாய்." அன்பழகன் மன்னரின் சின்ன பொக்கிஷத்துடன் திரும்பி வந்து தன் அறிவால் அதன் மதிப்பை பல மடங்கு உயர்த்தினான். அதே நேரத்தில் அவன் சமூகத்திற்கு அறிவின் மதிப்பை உணர்த்தினார். இன்னமும் அடுத்த திருக்குறள் கதைய பார்க்க நாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.